ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆவணி 14ஆம் தேதி முதல் புரட்டாசி 14ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 30 நாட்கள் உள்ளடக்கியது. இந்த 30 நாளும் இந்த ஒரு மாதத்துக்கு கிரகங்கள், செப்டம்பர் மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. எங்களுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். 7/9/2025 பௌர்ணமி திதி, 21/9/2025 அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு எப்பொழுதும் முழு மூச்சாக அமைகிறது என்று சொன்னால் மிகையாகாது. துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம். துளாராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் 15 நாட்களும், கடைசி 15 நாள் 11ஆம் இடத்தில் இருக்கார். 10ஆம் இடங்கிறது சூப்பர், 11ஆம் இடங்கிறது சூப்பர். ஸோ உங்களுக்கு இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இதில் 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கார். எப்போவுமே ஒரு அசுப கிரகம் கூட 9ஆம் இடம் 5ஆம் இடத்துல போய் அமர்ந்தால் நல்ல பலனை தருவார்கள்னு ஜோதிட கிரகம் சொல்கிறது. அப்போது இவர் சுப கிரகமாகிறார். பட் இந்த ராசிக்கு அசுபர் இருந்த போதிலும் உங்களுக்கு 9ல் குரு இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. குரு பார்வை ராசியை பார்க்குது. 3ஆம் இடம் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறதும் சிறப்பு. இப்போது இந்த 7ஆம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், செவ்வாய். 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் இது நாள் வரைக்கும், அதாவது இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் 8 நாள் ஆரம்பத்தில் கன்னியில் இருப்பார். ஆனால் கடைசி 22 நாள் உங்களுக்கு ராசியில் வந்து அமர்கிறார். 7க்குடையவன் ராசியில் வந்து அமர்ந்து 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலை 5ல் ராகு இருக்கிறது மைனஸ்ன்னு சொன்னால் கூட உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறது. அப்போ அது நெகட்டிவ்ங்கிறது பாசிட்டிவாக மாறிடும். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக உன்னதமாக இருப்பதால் இந்த செப்டம்பர் மாதம் இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்குமா? சாதிப்பீர்களா? நல்லது நடக்குமா? கண்டிப்பாக நல்லது நடக்கும், சாதிப்பீங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ராசியை குரு பார்க்கறது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். 7க்குடைய 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். ரொம்ப சூப்பர். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், அதாவது செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இந்த தச்சு வேலை, மர வேலை செய்வாங்க இல்லையா, அதுவும் வீடு கட்டுறதுக்கு பயன்படுது இல்லையா, கம்பி கட்டுற ஆளுங்களிலிருந்து மர வேலை செய்யக்கூடிய அது ஆள்கள் வரைக்கும் வந்து உங்களுக்கு யோகமான நேரம், வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லணும்.
இதையும் தாண்டி உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். இதில் 10ஆம் இடத்தை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். 10க்குடைய சந்திரன் 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார். அப்போது 10ல் எந்த கிரகம் இருக்கோ அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், அதனுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். இப்போ 10ல் சுக்கிரன் இருக்கார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதனே அவர் தான். அப்போது கலைத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி போன்ற பிரிவில் பணியாற்றும் அன்பர்கள் வீட்டை ஏன் வீட்டை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த சுக்கிரனே 15 நாள் உங்களுக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ வீட்டை பெயிண்ட் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது, வீட்டை மாற்றி அமைக்கிறது, அதாவது புதுப்பிக்கிறது, மாடுலர் கிச்சன், இதுபோல் வீட்டுக்காக செலவு செய்வீங்க, அழகுபடுத்துவீர்கள் என்று சொல்லலாம். அப்படி சில வேலைகளை எடுத்துக்கிட்டு செய்வீங்க. அது சக்ஸஸ் ஆகுமா? சக்ஸஸ் ஆகும். அப்போது கலைத்துறை அன்பர்களுக்கும் சரி, இந்த சுக்கிரன் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம். அடுத்தது 11ஆம் இடத்துல உட்கார்றார். அடுத்த 15 நாள். 11 இன்னும் சூப்பர். உங்கள் அபிலாஷை ராசிநாதன், அதாவது துலாம், அவருடைய அதிபதி 11 இருக்கிறதால உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள், கோரிக்கைகள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அற்புதமாக இருக்க போகிறது. எல்லாத்தை விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம், 11க்குடைய சூரியன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போது லாபஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்குது. கேதுவும் இருக்குது, சூரியனும் இருக்குது, சுக்கிரனும் இருக்குது. புதன் ஒரு 10 நாள் அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் 16 நாள் தன்னுடைய கன்னி வீட்டில், ஆட்சி மூலத்திரிகோணம் உச்ச வீட்டில் 16 நாள் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. எண்ணங்கள், கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு சார்ந்த துறையில் நீங்கள் ஏதாவது வேலைக்காக முயற்சி பண்ணாலும் சரி, இல்லை லோனுக்காக, இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது, இந்த அரசு சார்ந்த துறையில் வேலை பார்ப்பீங்க, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரோடு கான்ட்ராக்ட் போடுறீங்க, பில்டிங், அந்த ஸ்கூல் பில்டிங்லாம் கட்டுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல், இதுக்கெல்லாம் இது போல் கான்ட்ராக்ட் ஒப்பந்ததாரர்கள் அவங்க ஹாஸ்பிட்டல் கூட கட்டுவாங்க. இதுபோல் அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய தருணமாகத்தான் இது அமையப்போகிறது. தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். அது தாண்டி அரசியல்வாதிகள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையை நீங்கள் நிரூபித்து மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இப்போ 11ஆம் இடத்துல கேது இருக்குது, கெடுக்காதான்னு 11ல் கேது இருந்தால் நல்லது செய்வார். அப்போது உங்களை பொறுத்த வரலையும் அற்புதமான ஒரு நிலை. புதன் ஆதிக்கம், பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி சொல்லிட்டோம். டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், படிக்கிற பிள்ளைங்க, சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது, நிபுணத்துவ யோகம் ஏற்படுறதால படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப டேலண்ட்டாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் கடைசி 16 நாள் உங்களுக்கு சூரியனும் இங்கே வந்துடுறாரு, புதனும் இங்கே கன்னிக்கு வந்துடுறாரு. அப்போது உச்சம் பெறுகிறார். சூப்பர். 9க்குடையவன் 12ல் உச்சம். நல்லது தான், ஒன்றும் குறை கிடையாது. உங்கள் பொறுத்தவரையிலையும் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு தருணம். இந்த செவ்வாய் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 4ஆம் பார்வையாக தனுசுவை ஒரு 8 நாள், ஏதோ கண்ணியில் இருக்கிற செவ்வாய் பார்க்குறார். அப்புறம் 4ஆம் இடத்தை ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 22 நாளுக்கு அப்புறம் அங்கே பார்க்குறாரு. அப்போ இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு சூப்பரான நேரம். 10ஓட 11 இது வரைக்கும் இருப்பீங்க. உங்கள் திறமையை நிரூபித்து இப்போது
ஸ்போர்ட்ஸில் நல்ல ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நிலை. இதை தாண்டி செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அதாவது 4ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கறதால, மகரத்தை பார்க்கறதால இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இடம் வாங்கிறது, காலி மனை வாங்கிறது. பக்கத்தில் ஒரு இடம் காலி இடம் இருக்குங்க, அதை வாங்கணும்னு நினச்சிட்ருக்கோம். அவங்க வேறு யாருன்னா வாங்கலாம், பிரச்சனை. நம்ம வாங்கிட்டா நமக்கு பக்கத்தில் வீடோடு சேர்ந்து நமக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ கொடுக்குறாங்க அவங்க, நம்ம என்ன சொன்னாலும் நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் நீங்கள் இருந்து வாங்கக்கூடிய நிலை இருக்கும். இதையும் தாண்டி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் உண்மையான கோரிக்கைகள், அபிலாஷைகள் என்னவோ அது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலத்தை தரும், ஆதாயத்தை தரும். கண்டிப்பாக செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மைனஸு தாங்க. அதாவது பிள்ளைகளுக்கு இடர்பாடு வரும், பூர்வீக சொத்துல பிரச்சனை வரும். எது வந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால கடைசியில் அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போயிடும். மற்றபடி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆரம்பத்தில் டென்ஷன், செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பத்தில் டென்ஷன் இருந்தாலும் கடைசி அதாவது முதல் வாரம் தான் டென்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் 3 வாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாரமாகத்தான் அமையும். உங்களை பொறுத்தவரையிலையும் சனி பகவான் 6ல் இருக்கார், ஆனால் வக்ரமாக இருக்கார். அப்போ முன்வீட்டு பலனை அவர் செய்யக்கூடிய ஒரு நிலை. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி அதாவது விரோதிகளால் சில பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் எதிர்த்து போராடி ஜெயிப்பீங்க. கடன் சுமை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் டாலரேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்க. கடனை ஓரளவுக்கு அதை ரீபே பண்ணக்கூடிய நிலை வந்துடும். மற்றபடி உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லணும். இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு 13, 14, 15 சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போனாலும் வக்ரமாக இருக்கார். பட் இருந்த போதிலும் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு சில நேரங்களில் அகைன்ஸ்டாக இருப்பாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி 7ஆம் இடத்தை அதிபதி பார்க்கறதால நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை, கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள், பட்டீஸ்வரம் துர்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.